என் தத்தளிப்பு எப்பொழுது நீங்கும் என்று ஏக்கத்தோடு இருக்கும் ஆத்துமாவே என்று கர்த்தர் எங்களுக்கு சொல்லுவது எரேமியா 30:10. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அண்ணனுக்கு பயந்து ஓடின யாக்கோபு மாமனாரால் வஞ்சிக்கப்பட்டு 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது. மனைவி பிள்ளைகளோடு உரிமையாய் வாழக்கூடிய முடியவில்லை. தத்தளித்து போனார். தேவன் அவருக்கு என்று நியமித்த காலத்தில் திரும்பி வா என்று சொன்னார். அண்ணன் கண்களிலும் மாமனார் கண்களிலும் கிருபை கிடைத்தது. குடும்பத்தோடு சுகமாயிருந்தார். தத்தளிப்பு நீங்கிற்று. எதுலங்க சிறைப்பட்டு இருக்கிறீங்க? எந்த துரோகம் உங்களை இப்படி தத்தளிக்க பண்ணுது? கவலையே படாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிறார். அந்த நாளில் உங்களை சுகமாய் வைப்பார். உங்க தத்தளிப்பு நீங்கும். நம்பிக்கையோட காத்துருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என் தத்தளிப்பு நீங்கி சுகமாய் இருக்கத்தக்கதாக என்னை திருப்பி கொண்டு வரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.